King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அவசரமாய் நமக்கு உதவி செய்யும் மனிதர்களை அழைக்கிறோம், கூப்பிடுகிறோம். அப்படியே நல்ல நண்பர்களும் குடும்பத்தினரும் ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உண்டு. அது நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாத இக்கட்டுக்குள்ளாய், கஷ்டங்களுக்குள்ளாய், பாடுகளுக்குள்ளாய் நாம் கடந்து போவது. ஒரு நேரம் அப்பா அம்மா சொல்லலாம், என்னால் முடிந்ததை உனக்கு செய்துட்டேன், இனிமே நீ பார்த்துக்கொள். ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் சொல்லலாம், என்னால் முடிந்த உதவியை உனக்கு செய்துட்டேன், இனிமே நீ பார்த்துக்கொள். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதுமே நம்மை கைவிடாத ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். தேவ வார்த்தையை கேளுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு உண்டாகட்டும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் என்ன செய்வேன், அறிவிப்பேன். ஏசாயா 65:24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கூப்பிடுறதுக்கு முன்னமே மறு உத்தரவு கொடுத்துருவார். அப்பா எனக்கு வேலை கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு மறு உத்தரவு கொடுத்துருவார். அந்த வேலை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கையில் கொடுப்பார். ஆனால் அவர் ஆல்ரெடி உத்தரவு போட்டுருவார். உத்தரவு போடுறது தெரியும் தானே. நம்ம ஒரு அப்ளிகேஷன் அனுப்புகிறோம், அரசாங்கத்தில் உத்தரவு போட்டுடுறாங்க, இவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கட்டும், இல்லாட்டா செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, அதை வைத்திருந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இல்லாட்டா ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த லெட்டரை நமக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஜெபிக்கும் பொழுதே தேவன் உத்தரவு போட்டுருவார். இந்த மகளுக்கு இது நடக்கட்டும், இந்த குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதம் வரட்டும், இந்த பிள்ளை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் இந்த அற்புதத்தை செய்திடுவேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உத்தரவுகளை போட்டு வச்சிருக்கார். விசுவாசிங்க, நேரம் வரும், கர்த்தர் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். இந்த வசனத்தை குறித்து கோயம்புத்தூரில் கூட நான் ரொம்ப ஆழமாய் போனேன். இன்றைக்கி வேறு சப்ஜெக்டில் நான் கொண்டு வரேன். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள நிறைய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கி தற்செயலாய் ஒரு சகோதரி இன்றைக்கி இந்தியாவிலேருந்து வந்தாங்க, ஒரு டூரிஸ்டாக வந்தாங்க. அவங்க சொன்ன அவங்க வாழ்க்கையை குறித்து சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில் நர்ஸாக வேலை செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க. போய் லா படிச்சிருக்கிறாங்க. என்ன படித்தாங்க? லா படித்து இன்றைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கிறாங்க. யார்? நர்ஸ். இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ அதெல்லாம் நீங்களாம் லாயர் படிக்கணும்னு நான் எதுவும் சொல்லலை. நம்ம அறியாத ஒன்று, ஒரு தாளந்து, ஒரு ஞானம், ஒரு கிருபை நமக்குள்ளே மறைஞ்சிருக்கு. நாம் நினச்சிட்டோம், நாம் என்ன 10th தானே படித்தோம், நாம் தான் சரியாகவே படிக்கலையே, நாம் இந்த கம்ப்யூட்டர் தான் நமக்கு தெரியும், ஐடி ஃபீல்டு, அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன செய்கிறோம், நமக்கு என்ன படித்தோம், நம்ம பெற்றோர் என்ன நம்மளை கைட் பண்ணாங்க, அதிலையே நம்ம நின்றுடுறோம்.
நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரலாம். அதுக்கு தான் கூப்பிடணும். நீ அறியாதது, உனக்கு எட்டாதது, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஒரு ஊழியக்காரர், அவர் அப்போ ஊழியக்காரர் இல்லை, பயங்கர குடிகாரர் குடித்து குடித்து ரொம்ப ஒரு துயரமான நிலைமையில் இருந்த அந்த மனுஷன் குடிச்சிட்டே சர்ச்சைக்கு வந்தார். அந்த குடிச்சிருக்கிற நிலைமையிலேயே ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொட்டது. குடிகாரன் தான். அப்போது அந்த குடி போதையிலேயே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இனிமே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கை மாறட்டும் அப்படின்னு சொல்லி குடி போதையில் குடிகாரன் என்ன அந்த குடிக்கிற நிலைமையில் இருந்து அந்த மனுஷன் ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த குடி பழக்கம் போயிடுச்சுது. அதுக்கப்புறம் சபையில் இருந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவன் அவரை மிக வல்லமையாய் பயன்படுத்தினார். டிஜெஸோடெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அருள்ராஜின்னு சொல்லி அவருடைய பெயர். அவருக்கு கிட்னி பழுதடைந்து மாற்று கிட்னி வைத்து 25 வருஷம் உயிரோடு இருந்தார். அதுதான் அப்படிப்பட்ட ஆட்கள் அதிக ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனுஷன், அந்த வேறு கிட்னியில் வைத்து வாழ்ந்த ஒரு மனுஷன்ற அளவுக்கு அவர் பெயர் பெற்றார். அவ்வளோ வல்லமை, அவ்வளோ அற்புதங்கள். என்ன, வெளியில் குடிகாரன், உள்ள அவருக்குள்ள ஒரு தெய்வ பக்தி இருந்திருக்கு, உள்ள அவருக்குள்ள ஒரு நற்குணம் இருந்திருக்கு, உள்ள அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்திருக்கு. எத்தனையோ அற்புதங்கள் அவர் மூலமாய் என்ன நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். உலகம் எங்கும் சென்ற ஊழியத்தை செய்தார். இப்போ அவங்க இறந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் அநேக நேரம் நம்முடைய தோல்விகளையே பார்க்குறோம். நான் தான் சரியில்லையே, நான் தான் ஒரு மாதிரி வேஸ்ட், என் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை, வேஸ்ட் பண்ணலை. 60 வயசு ஆனாலும் நம்ம வேஸ்ட் பண்ணலை. ஆமீன். அந்த 61வது வயசில் உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கலாம். ஆமீன். 30 ஆண்டு பாஸ்டர் இந்த சிங்கப்பூருக்கு வந்து, இல்லாட்ட இந்த தேசத்தில் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமாய் என் வயசு இப்போ 30 32 35, நான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே. இல்லை, மாற முடியும். தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவ்வளவுதான். கருத்தாய் கூப்பிடணும், தனி அறையில் போகணும். நான் சொல்கிறேன், ஏசாமியை சந்திக்கிற ஒரு முறையை சொல்கிறேன். யாரும் இல்லாத நேரத்தில் கதவை மூடிட்டு, ஏசப்பா இறங்குன்னு சொல்லி ஹை பிச்சில் கத்துங்க. உங்களை லூசுனா பரவாயில்ல, உன்னை பைத்தியம் பிடிச்சிருன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆண்டவரை நோக்கி கதறுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், அப்பா எனக்கு இறங்கும். யாரும் இல்லை, என் குணம் எனக்கே பிடிக்கலை, நான் குறைவுள்ளவன், எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஸோ அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். நமக்குள்ளே அந்த ஜெப ஆவி வந்துடுச்சதுன்னா, தேவனை நோக்கி நம்ம கூப்பிட ஆரம்பித்து விட்டோமானால் அதிசயம் நமக்குள்ளே நடக்கணும். நான் எதிர்பார்க்கிற அதிசயம் வெளியே இருக்கிற அதிசயம் இல்லை. பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, அது ஒரு பெரிய அதிசயம் இல்லை. எல்லோரும் இங்கே வேலையோடு தான் இருக்கிறோம். வேலை இல்லாமல் ஏதாவது இருக்கிறோமா? எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கிறோம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிமையான மனுஷனை கண்டுபிடிக்கிறது தான் அதிசயம். தாவீது கண்டுபிடித்தார். ஆண்டவர் அவங்களோடு இடைப்பட்டாங்க. நான் ஒரு உன்னதமான ஒரு தேவ மனுஷன், நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், நான் ஆண்டவருடைய பாடல்களை பாடுகிற மனுஷன். என்ன பவுல் கண்டுபிடிச்சார். அழிக்கணும்னு போனார். திடீர்னு ஆண்டவர் சந்தித்து, சவுளே சவுளே அப்படின்னு கூப்பிட்ட உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிட்டார். இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய ஆண்டவர் எதற்காக நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்கேயோ போயிடலாம். ஆமீன். அதற்காக தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கலை அப்படின்னா நம்ம வெளியில் தான் பார்ப்போம், ஜெபிக்கலைன்னா வெளியில் தான் பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம ஜெபித்தா தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலைன்னா ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம். ஃபோட்டோ அழகாக இருக்காங்களே, நல்ல அழகாக சிரித்த முகம் நல்லா இருக்காங்களே, ஜெபிச்சா எக்ஸ்ரே எடுக்கலாம். ஹலோ, முகம் நல்லா தான் இருக்குது, உள்ள போனில் பிரச்சனை. என்ன, நல்லா தான் இருக்காங்க, ஆள் நல்லா தான் இருக்கிறாங்க, உள்ளே பார்த்தா
ஐயோ சரியில்லை, என்ன ஸ்கேன் இல்லை, அந்த லிவரில் ஏதோ பிரச்சனை. ஃபோட்டோ சாதாரண ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆழமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே சொல்றார், மகனே இந்த பிரச்சனை இருக்குது, நான் சரிப்படுத்துகிறேன், நீ வெளியே வர இந்த கிருபை நான் உனக்கு தரேன். இன்றைக்கி அதனால தான் நம்முடைய சபையில் அதிகமான ஜெபங்களை வைத்திருக்கிறோம். தயவுசெய்து வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது நல்ல கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தின் மூலமாய் நம்ம என்ன ஆசீர்வாதங்களை பெறலாம்? எரேமியா 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்ததைப் போல அவர்களை கட்டுவித்து. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிட்டு என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணா நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். அல்லேலூயா. சிறையிருப்பு. எனக்கு இந்த சிறையிருப்பை குறித்து நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். இந்த சிறையிருப்பு எப்படின்னா, சிலர் பாவத்தில் இருப்போம், பாவ பழக்கத்தில் இருப்போம், அது நல்லா தெரியும், எனக்குள்ள ஒரு பாவ பலவீனம் இருக்குது, அதிலிருந்து கூட ஈஸியாக விடுதலை ஆகலாம், அதுதான் நமக்கு தான் தெரியுதே. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்பு இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. அந்த சிறையிருப்பு என்ன செய்யும்? அவருடைய ஆசீர்வாதங்களை எடுக்கும், அவங்களுடைய குடும்பத்தை உடைக்கும், அவங்களுடைய எதிர்காலத்தை இருளடைய பண்ணும். சில சிறையிருப்பு நம்ம கூடவே இருந்து நம்ம அப்படியே மூடிடும். தீர்க்கதரிசி தான் யோனா. அவனுக்குள்ளே இருந்த ஒரு சிறையிருப்பு பாருங்க, அவனை கப்பல் ஏற செய்து அந்த கப்பலே அழிய பார்க்குது. அப்போ ஏதோ ஒரு சாபம் அவனுக்குள்ளே இருக்குது. என்ன? தீர்க்கதரிசி தான். அவனை விழுங்கி 3 நாள் அந்த மீன் என்ன பாடுபட்டுச்சோ தெரியல, வயிற்று வலி என்ன வலியோ தெரியல. என்ன போய் அவன் உயிரோடும் இருக்கணும், அவன் சாகவும் கூடாது. அந்த மீன் என்ன மாதிரி தெரியல எனக்கு. அதனுடைய டோட்டல் அந்த குடல் அந்த எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, வேலை செய்யலை. அமிலங்கள் எல்லாம் சுரக்கும். என்ன, நம்ம ஆட்கள் எலும்பையே உருக்கிடுவான். அவன் அப்படிப்பட்ட அந்த குடல் மீனுக்கு சொல்லவா வேணும்? அதுக்கு எதுவுமே வேலை செய்யலை. அது நினச்சது போய் இவனை போய் விழுங்க சொன்னார் ஆண்டவர். டேஸ்டாக இருப்பான்னு பார்த்தா இப்படி இருக்கிறானே. சிறையிருப்பு. பிரைஸ் தி லார்ட். அவனை கொண்டு போய் அந்த இடத்துல அவனை கக்கி விடுகிறது. நினிவே ஜனங்களுக்கு பாருங்க, இவனுடைய செய்தியே அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தாலும் அவனுடைய செய்தி என்ன? நீங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவீங்க, நீங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவீங்க. அதுதான் செய்தி. அவன் வாயில் கூட நல்ல வார்த்தை வரலை, ஆனால் அந்த வார்த்தையை தேவன் என்ன செய்தார்? தனக்காக மாற்றி கொண்டார். அதுதான் சிலர் தங்களை அறியாமலே மற்றவங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவாங்க. அதுதான் ஒரு சிறையிருப்பில் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த குடும்பத்தில் இருக்கிற மகன்தான், ஆசையாய் பெற்று வளர்த்த மகன்தான், அந்த மகன் மூலமாக இந்த குடும்பமே சிறையிருப்புக்கு போகும். யோனா மாதிரி அந்த வீட்டில் அந்த கப்பல் அவனை ஏற்றினாங்க, அந்த கப்பலுக்கே சிறையிருப்பு. பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு நாம் ஒரு இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோமோ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு வேலை இடத்துல இருக்கிறோமோ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நண்பர்களோடு கூட இருக்கிறோமோ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம மேலே இருக்கக்கூடிய சிறையிருப்பு மற்றவர்களையும் பாதிக்கும். என்ன? ஸோ அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன் பாருங்கள். ஒரு மகள் திருமணம் செய்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போய் கால் வைக்கிற வீடு செழிக்கணும். ஆமீன். நீங்கள் கால் வைக்கிற அந்த குடும்பம் செழிக்கணும். நீங்கள் அதற்காக அப்படி ஜெபம் பண்ணணும். நான் போய் என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன் குடும்பம் தலை குனிஞ்சிடக்கூடாது. என்ன? அதே மாதிரி தான் மாப்பிள்ளை அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஐயா, சிங்கப்பூர் மாப்பிள்ளை வந்தார், நீ வந்து அந்த வீட்டை ரெண்டாக்கிடாத. ஹலோ, கிங் ஆஃப் குளோரியிலேருந்து சிங்கப்பூர் கிங் ஆஃப் குளோரி சர்ச்சு மாப்பிள்ளை தெரியுமா? ரொம்ப உன்னை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. போய் தயவுசெய்து உன் பேரை காப்பாற்றாட்டாலும் என் பேரை காப்பா. ஹல்லேலூயா. சொல்கிறது விளங்குதா? ஸோ அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, முன்னிருந்ததை போல அவர்களை நான் கட்டுவிப்பேன், உருவாக்குவேன். இந்த ஜபத்துக்கு என்ன ஒரு வல்லமைன்னா, நீங்கள் எந்த இடத்துலேருந்து விழுந்துட்டீங்களோ அந்த இடத்துக்கு இந்த ஜபம் உங்களை திரும்ப கொண்டு வந்துடும். ஆமீன் சொல்லலையே? அல்லேலூயா.
பாஸ்டர் நான் வாழ்க்கை ரொம்ப உடஞ்சி போச்சு, பிஸ்னஸ் உடஞ்சி போச்சு, என் வாழ்க்கையில் வேலை சரியில்லை, ஒரு மாதிரி ஆயிட்டேன். கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்துடுவார். ஆமேன். ஜெபத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, முன் இருந்ததை போல் அவர்களை கட்டுவித்து. இன்றைக்கி நான் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் இப்போ இல்லை. ரொம்ப கடனில் இருக்கிறேன், ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன். என் வாழ்க்கை இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி நல்லா இருந்தோம், என்ன முன்னாடி சந்தோஷமாக இருந்தோம், முன்னாடி ஆரவாரமாக இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. என்ன செய்கிறது? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் திரும்ப உன்னை முன்னிருந்ததை போல் கொண்டு வந்துடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். முடியும். முன்னிருந்ததை விட என்ன, அதை விட நல்ல நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஸோ அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமேன். என் கையில் ஒரு $1000 பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன். யாராவது கேட்டால் தரலாம், சும்மா வச்சுருக்கேன். யாராவது கேட்டால் என்ன செய்யலாம், தரலாம். வந்து கேட்குறாங்க, வாங்கிக்கிறாங்க. நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? அவரே கொடுக்கட்டும். ஆண்டவர் சிலருக்கு அவரே கொடுப்பார், சிலருக்கு கேட்டால் தான் கொடுப்பார். ஆமேன். நீ கேளு. ஆண்டவர்கிட்ட கேட்க நமக்கு என்ன வைக்கும்? ஆண்டவரே நீங்கள் என்ன முன்னிருந்ததை விட நல்லா என்னை வைங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். என்ன பெருகணும், நிறைவாக இருக்கணும். அதே எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலே வாத்தியங்களோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். இன்றைக்கி நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வசனம் நிச்சயமாக ஃபெயில் ஆகாது, அது எனக்கு தெரியும். நீ விசுவாசி, மறுபடியும் தேவன் உன்னை கட்டு வைப்பார். மறுபடியும் உனக்கு புகழ் வரும், பேர் வரும், ஆசீர்வாதம் வரும், உயர்வு வரும், நல்ல நிலைமைக்கு தேவன் கொண்டு போவார். அது எப்படி ஆகும்? அதெல்லாம் நாம் கேட்க வேண்டாம். அவர் எப்படியும் அதை செய்வார். அல்லேலூயா. எப்படியும் செய்வார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ரோஜாப்பூ அந்த காம்பு அந்த அந்த அதை பாருங்கள், அது காஞ்சி போனது மாதிரி இருக்குது. ஆனால் அதிலேருந்து எவ்வளோ அழகான ஒரு ரோஜாப்பூ. என்ன ஆண்டவர் தான் உருவாக்கினார் அதெல்லாம். என்ன சாதாரண காட்டுப்பூ மாதிரி இருக்குது, அதுலேருந்து என்ன காட்டு செடி மாதிரி இருக்குது, அதிலேருந்து என்ன அழகான பூக்கள், என்ன அழகான, என்ன அமிர்தம் போல பழங்கள், சுவைகள். என்ன பார்த்தா சாதாரண மண்ணில் வேறு. தேவன் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நீங்கள் மறுபடியும் கட்ட முடியும், நான் உங்களை நம்புகிறேன். அவரை பார்த்து சொல்லுங்கள், யூ கேன் டூ இட் லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செய்ய முடியும். ஏன் முடியாத ஆண்டவரால்? உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிட்டனே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி. நீ அதற்காக அழைக்கப்படலை, நீ சாதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. இப்படி ஆகிப்போச்சு ஆண்டவரே, என்ன பண்ணுவோம் ஆண்டவரே? ஒன்றும் பண்ணாத ஆண்டவரே, திரும்ப என்னை கட்டும். வசனம் சொல்லுது, உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். திரும்ப என் குடும்பத்தை கட்டும். திரும்ப இடிந்து போன என்னுடைய தொழிலை திரும்ப கட்டி எழுப்போம். ஆண்டவரே, என் சரீரம் இன்னைக்கு வியாதின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வியாதி, அந்த ஸ்கேனில் ரிப்போர்ட் சரியில்லை, ஏதோ நெகட்டிவாக ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு திரும்ப என்னுடைய சரீரத்தை கட்டுங்க. ஃப்ரைடே நைட் ஒரு தம்பி சாட்சி சொன்னான், அற்புதமாக இருந்தது. அவனுடைய சரீரத்தில் திடீர் என்று ஆங்காங்கே பேச்சஸ், ஒயிட் பேச்சஸ். அவன் சொல்கிறான், $1 காயினை எடுத்து அதை அப்படியே அரிப்பு யோபு ஓட எடுத்து கிழித்ததை போல் நான் என் சரீரத்தை கிழித்து கொள்வேன் பாஸ்டர். நண்பர்கள்லாம் என்னை தொடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. உங்களை ஆண்டவர் கட்டி வைப்பார். யாரெல்லாம் ஒட்டஞ்சி போய் இடிஞ்சி போய் வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் திரும்ப நான் கட்டுவேன். என்னால் முடியும், ஆண்டவரால் முடியும். ஆமேன். சும்மா ஜெபம் பண்ணுங்க. சுவாமி என்னை கட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க, அண்ணன் நல்லா இருக்கான், தம்பி நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? கிங் ஆஃப் க்ளோரியில் இருக்கிற நீ நல்லா இருப்பேன். ஆமேன். அதுக்காக ஒரு அர்ப்பணம் பண்ணி வாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன், டைம் கிடைக்கும்போது புதன்கிழமை வருவேன். ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வல்லமை, ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். என்னால் ஒரு மனுஷன் ஃபெயில் ஆகிறான்னா
அவனுடைய சோம்பல் தனம், அறியாமை. நம்ம சர்ச்சில் வந்துட்டு ஒரு தேவ பிள்ளை ஃபெயில் ஆகக்கூடாது. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய கஷ்டம் வரட்டும், எவ்வளோ போராட்டம் வரட்டும், எவ்வளோ நிந்தை வரட்டும், ஜபங்கள் கேட்கப்படாத மாதிரி இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. நேரம் வருது, அதுவும் இன்னைக்கு நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உன்னை கட்டு வைக்க போகிறார். அல்லேலூயா. உருவாக்கிடுவார். நீங்கள் கைத்தட்டணும்னு நான் சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். விசுவாசிங்க. ஏன்னா எப்படி நடக்கும்? அது நடக்கும். தண்ணீர் திராட்சரசமாக இயேசு மாற்றினதை போல உங்களே ஆண்டவர் மாற்றிடுவார். அதையெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு நாள் தூங்கி காலையில் எழுந்திருப்ப அது என்னைக்கும் போல் ஒரு காளையாக இருக்காது. அன்னைக்கு உன் போஸ்ட் பாக்ஸை தர்றப்ப ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஆமீன். அன்னைக்கு எங்கேயோ ஒரு காரியத்தை செய்வோம், அதில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். உன்னை அறியாமலே கர்த்தர் உன் மனதை மாற்றிடுவார். இன்றைக்கி நைட் உங்கள் மனமெல்லாம் மாறணும். இன்றைக்கி போய் நீ ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்து காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாய் ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக குணங்களை தேவன் உருவாக்கிடணும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கணும். சே, இந்த 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 பாவம் நமக்கு என்னதுக்கு? சே, தூக்கி போடு. இந்த அசுத்தம் நமக்கு என்னத்துக்கு? என்ன இந்த இந்த மனுஷனுக்கு எதுக்கு நான் மெசேஜ் கொடுக்கணும்? கேன் யூ கால் மீ? நெவர். ஹலோ, எதுக்கு அந்த 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 மனுஷனுக்கு நாம் மெசேஜ் கொடுத்து அவன் நெவர், நோ மோர் ரிலேஷன்ஷிப். கட் பண்ணு, நம்பரை பிளாக் பண்ணு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமேன். சிறையிருப்பு மாறணுமா? எத்தனை பேருக்கு சிறையிருப்பு மாறணும்? ஆமாம். சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு ஜெபம் பண்ணணும்? சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம ப்ரேயர் ஆர்மி வச்சுருக்கிறோம். அதில் நமக்காக ஜெபிக்கிறது இல்லை, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரேயர் ஆர்மியில் சின்சியராக நீங்கள் ஜெபம் பண்ணாலே சிறையிருப்பு போயிடும். ஆமேன். அதில் ஆண்டவரே என் ஜனங்களை ஆசீர்வதியும், என் தேசத்தை ஆசீர்வதியும், சாபத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடும். ஒரு நாள் நீ ட்ராவல் பண்ணி டுவாஸ்லேருந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு 1 hour ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திரும்பி போகிறது ஒரு 1.5 மணி நேரம். மொத்தம் 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ செலவாகுது. பரவாயில்ல, சிறையிருப்பு மாறும். ஆமீன். தேவையில்லாமல் உன் பணம் டாக்டருக்கும் லாயருக்கும் வட்டிக்கும் போகிற அந்த சிறையிருப்பு மாறும். ஆமீன். அல்லேலூயா. அதான் உங்களுக்கெல்லாம் நாங்கள் உருவாக்குறோம். கிங் ஆஃப் க்ளோரியில் உங்களுக்கு உருவாக்குறேன். போய் அந்த இடத்துல, சுவாமி அந்த சகோதரன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன அந்த அந்த குடும்பம் அவ்வளோ வேதனையில் இருக்குது, அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சிறையிருப்பு மாறும். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க உடனே ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுறார். இன்றைக்கு நம்ம சில நேரத்தில் நமக்காக ஜெபிக்கிறத விட மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். சபை ஆசீர்வதியும். சபையில் ஜனங்க வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நல்ல ஆரோக்கியமாக, சந்தோஷமாய், குடும்பமாய் நிலைத்து ஆசீர்வாதமாக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க உங்கள் சிறையிருப்பு மாறும். நல்லா ஆயிட்டு வருவீங்க. அல்லேலூயா. மாறிடணும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னுடைய தயவுனால உன் சிறையிருப்பை மாற்றுவேன். 1 சாமுவேல் 30 18-20 வாசிக்கும் பொழுது, அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்தைகளும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஜெபிக்கிறான் தாவீது. திடீர்னு செய்தி வருது. இவன் போய் பார்க்குறான், அந்த சிக்லாக்கு என்கிற அந்த இடம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. ஐயோ, என் மனைவி பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சுது? எல்லாரையும் பகைவன், எதிரி, அந்த அந்த தண்டு, அதாவது ஒரு கொள்ளை அடிக்கிற கூட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது. எல்லாம் போயிடுது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் சத்துருவினுடைய கரத்தில் அகப்பட்டுட்டாங்க. தன் மனைவி, அழகான குமாரத்திகள், என்ன ஒருத்தருக்கும் ஒரு சேதத்தையும் கொண்டு வராமல், ஒருத்தர் மேலேயும் அந்நியனுடைய கைப்படாமல், அவனுடைய
அத்தனையும் ஆண்டவர் அப்படியே காப்பாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். இன்னைக்கு நீங்கள் ஒரு தாவீதாய் மாறணும். தாய் போல் அவர் தேற்றுவார். ஆமென். அப்படியே எழுந்துட்டு ஜெபம் பண்ணலாமா? பிரியமானவர்களே, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல் வாக்குகளை கொடுக்கிறார். காலங்கள் வரும் பொழுது அதை நிறைவேற்றியும் கொடுக்கிறார். தயவாய் தேவனை தேடுங்கள். அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்க. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எப்பொழுதும் மனிதனை நம்புகிறோம். மனிதனுடைய வார்த்தைகளை தேவ வார்த்தையை போல நம்புகிறோம். மனிதர்களை ஆண்டவரே மனதில் கோவில் கட்டி கும்பிடுகிறோம். ஆனால் அவர்களால் எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய முடியாது. ஒரு வியாதி வந்தால் டாக்டர் கூட கையை விரித்து விடுகிறார்கள். குடும்பத்தினர் கூட இனி எங்களால் காப்பாற்ற முடியாது என்று விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் நீர் ஒருவர் தான் சொல்லுகிறீர், என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு என்ன இல்லையோ கேள், அதை நான் கொடுப்பேன் என்று. ஆனால் அதை தான் நாங்கள் அதிகமாய் செய்வதில்லை அப்பா. கண்ணால் காணக்கூடாத தெய்வம் நமக்கு என்ன செய்வார் என்று காண்கிற மக்களையே நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது இந்த தேவ செய்தியை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் உறவினர்களால் கைவிடப்பட்டு நிற்கலாம், தொழிலை இழந்து நஷ்டத்தில், சாபத்தில், படிப்பை இழந்து மனவேதனையில் வாழ விருப்பமில்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும்படி செபிக்கிறேன். இயேசுவே, ஐயோ இடிந்து போன வாழ்க்கை, இடிந்து போன குடும்பம், ஐயோ ஒன்றுமில்லாமல் போன தொழில் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு நீர்தான் உதவி செய்ய முடியும். நீர்தான் அவர்களை காப்பாற்ற முடியும். நீர்தான் அவர்கள் மேல் மனம் இறங்க முடியும். அந்த பில்லி சூனிய கட்டினால், அந்த சாபத்தினால் வேதத்தில் புலம்பலில் சொல்லப்படுகிறது, எங்கள் தாய் தகப்பன் பாவம் செய்தார்கள், நாங்கள் அந்த சாபத்தை சுமக்கிறோம். எங்கள் தாய் தகப்பன் பாவம் செய்தார்கள், நாங்கள் அந்த சாபத்தை சுமக்கிறோம். அப்படி ஒருவேளை அந்த சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காய் நான் மன்றாடுகிறேன். மனமிறங்கு இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த சனமே, அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் திரும்ப வரட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500
00031995. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.